பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். Acts 4:11 and 12. This is the stone which was rejected by you builders, which has become the chief cornerstone. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மூளைக்கு தலைக்கல்லானார் என்று யூத மத தலைவர்களை பார்த்து பக்தனாகிய பேதுரு சொல்லுகிறார். யூத மத தலைவர்கள் இயேசுவை வெறுத்து அவரை தேவகுமாரனாய் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். நேருக்கு நேர் சொல்லுகிறார் பேதுரு, நீங்கள் தான் அவரை கொலை செய்தீர்கள் என்று யூத மத தலைவர்களை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது மற்றொரு காரியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவம் மன்னிப்புக்கு இயேசுவை தவிர வேற வழியில்லை என்று சொல்லுகிறார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்கிறார். இந்த வார்த்தைகளை பேதுரு எந்த மத தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அவர்களுக்கு நேராய் பேசுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று கூப்பிடுகிற ஒரு கூட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனே கிடையாது என்று சொல்லி மறுதலிக்கிற ஒரு யூத கூட்டம் உண்டு. ஆனால் சத்தியம், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தான் ஒரு தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அவர் உயிரோடு எழுந்த பின்பு பலருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். முக்கியமாய் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்த தோமா என்ற சீடன் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவரை நம்பாமல் சந்தேகப்பட்டு அவரை தொட்டு பார்த்து பூரணமாய் விசுவாசித்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவால் என்று ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவம் மன்னிப்புக்கு அவரை தவிர வேற வழி இல்லை. ஆகவே இந்த சத்தியத்தை உலகமெல்லாம் கொண்டு போகும் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை பயத்தினால் பலவீனத்தினால் பேதுரு சோர்ந்து போனது போல நாம் சோர்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உனக்கு அருளி செய்கிறேன். பேதுருவை எடுத்து சத்தியத்தை சொல்ல பயன்படுத்தினது போல உன்னையும் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். நாமும் சொல்வோம், ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவே வழி, பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவே வழி, வேற வழி இல்லை, வேற நாமம் இல்லை என்கிற அந்த சத்தியத்தை உலகமெங்கும் சொல்ல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை வானத்திலும் பூமியிலும் மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட தேவ குமாரன் என்கிற விசுவாசத்தை என்ற சத்தியத்தை உலகமெல்லாம் கொண்டு போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா,
இன்றைக்கும் கூட நம்பிக்கை இல்லாமல் கல்லறையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற ஒரு திரள் கூட்டம் உண்டு. அவர்களுக்கு பாவ மன்னிப்புக்காக இயேசு சிந்தின இரத்தம், அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள், அவர் சுமந்த சாபங்கள் எல்லாவற்றை குறித்த அறிவை விலக்கிச் சொல்ல ஒரு திரள் கூட்டம் வேண்டுமே. இன்றைக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவினால் வருகிற ரட்சிப்பை சொல்லுகிற ஒரு திரள் ஊழியக்காரரை நீர் எழுப்புவீராக. அநேகருக்கு அந்த சத்தியத்தை கொண்டு போவீராக. அதன் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.